வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு ஈஸியான பொடி செய்ய போகிறோம். அது என்ன பொடின்னு பார்க்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நல்லா சுட சுட முருகலாக ஒரு தோசை சுட்டுட்டு அது பக்கத்தில் இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பில் கருப்பு உளுந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாக. வீட்டில் பார்த்தீங்கன்னா தோல் நீக்கின வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கருப்பு உளுந்து வாங்கி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹெல்த்துக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அந்த கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து போட்ட உடனே நல்லா செவக்க வறுக்கணும். அடுப்பை ஸ்பீடாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா கருகி போயிடும். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தி எடுக்கணும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். நாம் உளுந்து வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதோடய வாசனை நல்லா வெளியே வரைக்கும் போகும். இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. இப்போது அதே கப்புலேயே ஒரு 3/4 கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் அந்த கடலைப்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தி எடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக வறுத்து எடுக்கணும்னு சொல்லி ஹை ஸ்பீடு வைக்கும்போது ரொம்ப கருகி போயிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பொடிலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு தடவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வருது பாருங்கள் கடலைப்பருப்பு. இந்த மாதிரி வரணும். ஆயில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்தி எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. நல்லா அப்படியே கிளறுங்க. சூடு நல்லா ஆறட்டும். இப்போ அதே கப்லேயே ஒரு 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பருப்பு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ அதே கடாயிலே பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தி எடுங்க. பாசிப்பருப்பு கலர் பாருங்கள், நல்லா க்ரீனாக இருக்கா? இப்போ இது நல்லா வறுத்தி எடுக்கணும். பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்தி எடுங்க. செவக்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பொடி அரைக்கும் போது இந்த பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் இது சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொடி. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. நாம் ஆல்ரெடி கொட்டி வச்சுருக்கோம்ல, இந்த பிளேட்லேயே இந்த பருப்பையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். அப்படியே நல்லா கிளறுங்க. இப்போ நான் எடுத்துருக்கல இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வெள்ளை எள்ளு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்லேயே ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்தி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தி எடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்திடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எள்ளு நல்லா வெடிஞ்சு வரும் பாருங்கள். எள்ளு வறுக்கும் போதே வாசனை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் அரைக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க பொடி. நல்லா வறுபட்டுடுச்சு. அதே பிளேட்லேயும் இதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு பிளேட்டில் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அதே கடாயிலே இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதே பிளேட்டில் ஒரு 20 வரமிளகாய் எடுத்துக்குங்க. காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ வரமிளகாயும் அதே கடாயிலே போட்டுருங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்காதே எடுத்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்தி எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். பூண்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பூண்டு சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் மட்டும் வறுக்கக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு நல்லா வறுபடணும். அப்போ தான் பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், பூண்டு பாருங்கள் நல்லா எப்படி வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுச்சு. பிளேட்லேயே மாற்றிட்டோம். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்க்குறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்த உடனே அதே கப்லேயே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. சூடு ஆறுனோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சுவையான பொடி ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சூடாக சாதம் வடிச்சிட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடி ஆட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.